இந்த பாதை பிரச்சனைக்கு இந்த சமயம் தீர்க்கெடுத்து ஏற்படுத்தி கொடுக்காட்டா 2008ஆம் ஆண்டு 30வது படுகொலை நடக்கும்போது என்ன நடந்துச்சோ அதே நிலையில இப்போ தொடரும். திருப்பி எழுதுமான சார் வந்து திருப்பி அந்த சவுத்தி மாறி போயிடுவாங்க. சார் திருவள்ளி மாறி வந்துருவாப்ல, இன்னொரு ஆஃபீஸ் இருப்பாங்க. கைகொண்ட திருப்பி திருவள்ளி வந்துருவாப்ல, இன்னொரு தாசில்தார் இருப்பாப்ல, இன்னொரு படுகொலை நடந்து அதே மாதிரி உட்காருவோம். இங்கே இருக்கிற மக்கள் சட்ட விஷயம் கேட்பாங்க. ஆனால் அன்னைக்கு சொன்னது அதிகாரிகள் யாரும் பேச மாட்டாங்க. நம்மளாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க. என்ன முடிவு நம்ம வாட்ஸ்அப்ல நார்மலா நினைக்கிறோமா அப்படி கிடையாது. எங்களுக்கு இது பண்ணி எங்களுக்கு இந்த நேரத்துல எங்களுக்கு வந்து இது வந்து வீணா வழி, இதுக்கு மேலேயும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் பேசிக்கிறோம். பாடி வச்சுட்டு உங்களை கஷ்டப்படுறதோ யாரை கஷ்டப்படுறதோ இல்லை சார். அந்த பாடி இல்லைன்னா நீங்க எங்கிட்ட பேசுறதுக்கு அதிகாரி கிடையாது. பாடி இல்லைன்னா எங்கிட்ட பேசுறதுக்கு அதிகாரிகள் இல்லை. நாங்க பேசிட்டு ஆளு இருக்காது, அவங்கவுங்க வேலை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இதான் நடக்கும். பாதி தரவாணி தூக்கிடுவாங்க. பாதுகாப்புலாம் கலெக்டர் ஆஃபீஸ் படுத்துட்டு போகும். அதான் வழி. தாசில்தார் சாரெல்லாம் தீர்வு ஏற்படுத்த தர முடியாது. மாவட்ட நிர்வாகத்திற்கு நம்ம நேரம். ஏன்னா நீங்க தான் சொல்லுங்க இந்த பாதை பிரச்சனை தீர்வுதான் நிம்மதியா இருக்க அரசு வந்து நமக்கு கைது பண்ணுவான். அது வந்து இந்த பிரச்சனை வரும். நீங்க முறையா ஒதுக்கிட்டாங்கன்னா எழுதி கொடுக்க முடியாது, எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது, கலெக்டர் தான் எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால நம்ம வந்து வட்டாட்சியர் வந்து இப்போ சரியான முடிவு நம்ம இந்த பேச்சுவார்த்தையில எட்டப்படலை. நம்ம அடுத்த கட்டமா என்ன செய்யணுங்கிறத அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம பேசி ஊர்ல என்ன பேசணுமோ அதை முடிவு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம பேசணும். சரிதானா? தெரிஞ்சு நீங்க என்ன பேசிட்டு முடிவு பண்றீங்களோ அந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதுக்கு இது பண்றோம். நீங்க இப்போ எப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. பேசுங்க, அடுத்து என்ன செய்யணுமோ அதை எல்லாரும் குடியேறும். அதாவது நாங்க வந்து அங்க என்ன சொல்லிட்டு வந்தோம்னா, நாங்க எங்களுக்கு அங்க பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு, வட்டாட்சியர் அலுவலகத்துல நாங்க இங்கே சமைச்சு சாப்பிட்டு இங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி போராட்டம். இங்கே சமைப்போம், இங்கே சாப்பிடுவோம். யார் வந்து சொல்றாங்க நீங்க உட்காரக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்ப நான் உட்கார்ந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப மட்டும் பேச்சுவார்த்தைக்கு நம்ம இப்ப யாரு இல்ல வேண்டாம் ஏதாவது சொல்லுங்க. இப்ப நம்மள யாரு பாக்க? நம்ம தான் வழிய வழிய வந்து பாத்துட்டு இருக்கோம். நம்ம போராட்டம் பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. வந்து இந்த பாதை பிரச்சனை வந்து கடந்த 2008ஆம் ஆண்டுலேருந்து வச்சுட்டு இருக்கோம். சவர 30வது பிரச்சனைலேருந்து இறக்கும்போதுலேருந்து வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு இதே மாதிரி அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, வாய்மொழியாக உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருக்கோம், இந்த உடலை வாங்கி அடக்கம் பண்ணுங்கன்னா நம்ம அதிகாரிகள் சொல்ல முயற்சி வாங்கி அடக்கம் பண்ணணும். 2008 இந்த பிரச்சனையாகவே தான் இருக்கணும். இன்னொன்று என்ன சொல்றாங்க, அந்த பாலம் போட்டு கொடுத்துருக்காங்க. 7 வருஷம் முடிஞ்சுது. அதான் பாலம் போட்டு கொடுத்தா நிரந்தரமா இந்த பிரச்சனை தீர்மானம் பார்த்தா விவசாய காலங்கள்லாம் அந்த விவசாய இடுபொருட்கள்லாம் ரோட்டில் வைக்கும்போது நீங்கள் சுதந்திரமாக அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம். நேற்று தாசில்தார் சார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த அளந்து சர்வே பண்ணி கொடுக்க சார் கூட்டிகிட்டு போய் மார்க் பண்ணது கூப்பிட்டு போகிறோம். என்னால் எழுத்துப்பூர்வமாக 2008 சொன்ன மாதிரியே என்னால் எழுத்துப்பூர்வமாக ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் என்ன கேட்கோம், எங்களுக்கு இதை செஞ்சு தருவீங்க, நீங்கள் ரெக்கார்டுக்கு எழுதி கொடுங்க. 3 மாதமோ 4 மாதமோ 5 மாதத்துக்குள்ள நான் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்கி ரெடி பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து உத்தரவாதம் தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு உத்தரவாதம் தர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உத்தரவாதம் தர முடியாதுக்கு அர்த்தம் என்னன்னா, திருப்பி அதே பாதையில் நீ போ, திருப்பி சாவு. இன்னைக்கு மாறி பிறந்திருக்காங்க, நாளைக்கு ஒரு சூப்பரான மாடலும் சாகட்டும்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தீர்க்கமாக முடிவு பண்ணி நம்ம வன்முறையை கையில் எடுக்காமல் ஜனநாயக வழியில் போராடினா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் எங்களுக்கு ராமச்சந்திராபுரத்தில் பாதுகாப்பு இல்லை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு இருக்குது, வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. போர்வா தலைவாணியோட எல்லாரும் இங்கே வந்து குடியேற போகிறவங்க அதிகாரிகளுக்கு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த போராட்டம் செஞ்சால் மட்டும் தீர்வு கிடைக்கும் எங்களுக்கு தோணுது. உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துட்டு சொல்லுங்கள். அந்த முடிவு சரின்னு இருந்துப்பட்டா ஊரில் இருந்து சின்ன குழந்தைங்க நேரம் வர சொல்லுங்கள். வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருப்போம். என்னப்பா நீதி கிடைக்கும் அப்போ நம்ம ராமச்சந்திராபுரத்துக்கு போவோம். அந்த சாலை பிரச்சனை தீராத வரை இந்த பிரச்சனை தீராது. இது எங்களோட இது. மற்றபடி ஊர் மக்கள் சமுதாய மக்கள் நீங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். நீங்கள் போராட்டத்தை வந்து பண்ணுவோம்னா பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நாங்கள் திருநெல்வேலிக்கு போகிறோம், நீங்கள் ராமச்சந்திர ஊரை பார்த்து போகணும், முடிவு எடுத்துட்டு சொல்லுங்கள். திருநெல்வேலி பாதுகாப்போட தான் இருக்கோம். பாதுகாப்பு இல்லாமல் இருக்க ராமச்சந்திரபுரம் மக்கள் தான். உங்களுக்காக தான் நாங்கள் பேசியிருக்கோம், உங்கள் குரலாக தான் நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம். ஆனால் உங்கள் சம்மதம் இல்லாமல் உங்களோட முடிவு இல்லாமல் எந்த விஷயத்தையும் தொடர முடியாது. நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு ஒன்று சொல்லுங்கள், பேசி